அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அழிக்கிறேன் பாருங்களேன், போட்டேன். அது பென்சிலில் போட்டிருக்கேன் சும்மா அப்படியே ஒரு ஓரலாக போட்டேன். போட்டு அப்படியே இருக்கிற மாதிரி அது இருக்கட்டும்ன்றது, அந்த அவுட்லைன் மட்டும் இருக்கட்டும்ன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஏன்னா பென்சிலில் போட்டு பேனாவில் போட்டு இங்கில் பண்ணி அதை உங்களுக்கு ஷேடு வச்சு நான் காமிச்சு அது பண்ணுறதுக்கு டைம் லேட் ஆகிடுது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக போட்டிருக்கேன். இது வந்து ஒரு மெட்டல் பீஸில் வந்து ஒரு அம்பாள் திருமணம் மாதிரி இருந்தால் கரண்ட மகடம் அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை தான், வேறு எதுவும் இல்லை. அது நம்ம தான் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உதடுகள், அந்த கீழ் உதடு, தாடை, கோஜின்வாங்க இதுக்கு பேர் அந்த 2 இடம் கோஜின்வாங்க. அதை அந்த வரைஞ்சிட்டல அது கோஜின்வாங்க. அப்படியே வருது. சங்குன்னுவாங்க, அந்த கழுத்து வந்து சங்குன்னுவாங்க. அந்த 3 வளையம் இருக்குல்ல, அதை காட்டுறாங்க பாருங்கள். அந்த இருக்குல்ல, அந்த மாதிரி ஆதி காலத்தில் இதெல்லாம் எப்படி தான் வரைஞ்சிச்சு, எப்படி தான் செஞ்சாங்களோ. இந்த மாதிரி அந்த முகத்தை பார்க்கும்போது கூட இப்படித்தான் இருக்குமோ, இப்படித்தான் அப்படின்ட்டு ஒரு பாவனைகள் நம்மளுக்குள்ளே ஒரு தாத்பரியம் உருவாகுது இல்லையா? அதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுதான், வேறு எதுவும் இல்லை. இதை அப்படியே முடிச்சுட்டு தான் வருவேன். கீழே வந்து ஸ்தனம் இருக்கிறதுல அந்த ஸ்தனக்கட்டை வந்து ஒரு கருக்காக போட்டிருப்பேன். வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அளவினங்கள் நம்ம மைய சூத்திரம், இக்கா சூத்திரம், அந்த சூத்திரம், இந்த சூத்திரம், பக்கத்து சூத்திரம் அப்படிலாம் வச்சு இந்த சூத்திரம்லாம் வச்சு தான் போட்டால் தான் வந்து இது வரும்னு இல்லை. இது சைடு ஃபேஸ், சைட்லேயும் வரும், போடலாம். பட்டு நான் சும்மா எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த கண்டிகைன்னு வரும். அந்த கண்டிகையில் வந்து ஒரு ஆபரணம் காமிச்சிருக்கேன். எப்படி ஆபரணம்ல ஒரு வஸ்திரம் மாதிரி காமிச்சிருக்கேன். சும்மா ஒரு நம்மளோட கற்பனை தான், வேறு எதுவுமே இல்லை. சரியா? சரபலி, கண்டிகை அப்படின்ட்டு நிறையா வரும் அதில் ஆபரணங்கள்லாம். சரியா? அது மாதிரி பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி போடணும், எந்த மாதிரி பண்ணணும், அதெல்லாம் யோசித்து அழகாக போட்டிங்கன்னா உண்மையிலேயே வரைபடம் வந்து உயிரோட்டமாக இருக்கும். பார்க்குற பார்வைகளும் அதோட நுட்பமான செயல்களும் இன்னும் அருமையாக இருக்கும். நான் இதை வரைஞ்சிட்டு திருப்பி எடுத்து அந்த படத்து மேலேயே வரைஞ்சி வச்சுருக்கேன். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. சில இதெல்லாம் விடுபட்டிருக்கோம். இது வந்து இந்த யூடியூப்புக்காக நான் போட வந்தது. அதே மாதிரி இந்த திரும்பும்போது காது வந்து என்றைக்குமே சொல்கிறேன், கேட்டுக்கங்க, முழுசாக வராது. ஒரு பக்கம் திரும்பினாக்கா காது வந்து ஒரு 3/4 பாகம் தெரியும். அது மென்ஷன் பண்ணவே மாட்டுறாங்க. என்னமோ நம்ம தான் அப்படின்ட்டு அப்படியே காதை அப்படியே முழுசாகவே போடுறாங்க. காதுக்கே நான் தான் சொல்லிட்டேன்ல, காதுக்குள்ளேயே 22 அம்சங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த காதுக்கே, கண்ணுக்கு எக்கச்சக்கமான அம்சங்கள் சொல்லியிருக்காங்க. உதடுகள், மூக்குகள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு உதாரணங்களை கொடுத்து தான் வந்து தியானம் மூலமாக அவங்க எல்லாத்தையுமே இது பண்ணியிருக்காங்க. அந்த தியான மார்க்கமாக தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கப்பட்டது. அதுதானே தவிர வேறு எதுவும் இல்லை. ஏன்டா இந்த குண்டலத்தை வந்து சைடில் காமிக்காமல் ரவுண்டாக காமிச்சிருக்கேன்னா, இது சைடு ஃபேஸ் இல்லையா? அப்போ குண்டலம் வந்து சைடாக தான் இருக்கும், ரவுண்டாக கரெக்டாக இருக்கும். இதே சைடில் இருந்தாக்கா நம்ம ஓவலாக காட்டலாம் இல்லையா? அதெல்லாம் பார்க்கணும். பின்பிடரி, அந்த லலாடம் போய் எப்படி சேருது, உஷ்ணிஷியம் எங்கே இருக்குது, உஷ்ணிஷியத்தோட முடி எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் கவனிக்கணும். அதே மாதிரி கர்ண புஷ்பம், இதை போட்டு வரேன். உஷ்ணிஷியம், இது லலாடம்.
ஏன்னா நான் அந்த பேப்பர் திருப்புறேன்னா என்னால் முடியல. அந்த அந்த இடத்துல கேமரா இருக்குது பக்கத்தில், சின்ன கேமரா. சும்மா அப்படியே கேமரா இல்லை, கேமரா ஸ்டாண்டு. அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் அதை போடணும். என்ன பண்ணுறது? அதனால தான் கொஞ்சம் திருப்புறேன் ஒழிஞ்சு வேறு எதுவுமே இல்லை. பழகுற நீங்கள் திருப்பாமல் போட்டு பழகுனீங்கன்னா அழகாக வரும் எல்லாமே. இந்த இந்த நல்லாடம் பாருங்களேன், எப்படி போகுது பாருங்கள், எங்கெங்கே போகுது பாருங்களேன். இந்த மாதிரிலாம் போட்டு பழகுங்களேன். பழகுனா தான் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நான் பழக்கம்னுவாங்க. இதே சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. என்ன, கை பழக பழக தான் எது ஒன்றுமே நம்மளுக்கு அமைஞ்சு கொடுக்கும். புரியுதா இல்லையா? அதுதான். இப்போ கர்ண புஷ்பம் போட போகிறேன். அதை பாருங்கள் அந்த இடத்துல. இப்போ கர்ண புஷ்பத்தை அதை போட்டு வந்துட்டேன். அது உள்ள ஒரு நீள் வட்டத்தை காமிச்சிருக்கேன். அந்த லலாடம் போய் பின்னாடி அந்த பின்பிடரியை கவ்வு தான். அதுலேருந்து இன்னும் காமிச்சிருப்பேன். இப்போ இந்த போடுறோம்ல சிவசக்கரம்ட்டு, இந்த சக்கரம் மெயினாக போட்டே காட்டணும். கண்டிப்பாக எல்லா விக்கிரகங்களுக்கும் கண்டிப்பாக இது முக்கியமான ஒரு அம்சமானது இல்லையா? யாரும் பெரும்பாலும் சிதை விக்கிரகங்களில் பின்பக்கத்தில் யாரும் காமிக்கிறதில்ல. ஆனால் கருங்கல்லில் காமிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதில் ஒன்று பாருங்களேன், ஒன்று நான் இன்னொன்று சொல்கிறேன். அந்த சிகாமணிக்கும் தாடையோட கழுத்து இருக்குல்ல, உட்காந்து அந்த கிராஸ் அடித்தா கரெக்டாக சிகாமணி அந்த கிரீடத்தோட சாய்வுமானம் கிடைக்கும். அதாவது எவ்வளோ உள்ள அடக்கலாம் அப்படின்றது. நம்மளுக்கு இது ஸ்கேல் தேவையே இல்லை. ஸ்கேல் வச்சு தான் போட்டு இந்த மாதிரி தான் இவ்வளோ அடக்கணும், இப்படி தான் அடக்கணும், இப்படி தான் இது பண்ணணும்னு தேவையே கிடையாது. சர்வசாதாரணமாக போட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கேருந்து அந்த கோஜின்றது தாடைக்கு கீழே இருந்து அந்த கழுத்து ஒட்டுற இடத்துல டைரெக்டாக சிகாமணிக்கு ஒரு கோடு அடித்தாக்க அந்த கிராஸ் கிடச்சிடும். ஏன்னா நான் ஏற்கனவே பென்சிலில் போட்டுட்டேன், அதை அழிச்சிட்ருக்கேன். அதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? அது மாதிரி மகர பூரிமம் எப்படி போடணும், என்ன போடணும், இப்படி தான் போடணும், அப்படி தான் போடணும் அப்படின்னு இல்லை. அந்த மகர பூரிமம் மாதிரியே போடணும். நம்மளது சவுத் இண்டியன் ஸ்டைல். என்ன, புத்திசம் கிடையாது இல்லையா? அவங்க எப்படி வேணால் போட்டு போவாங்க. ஆனால் நம்மளோட அதை வைக்கிறோம்ல, இதுதான் சொன்னல, அந்த கழுத்துக்கும் இதுக்கும் இடையில இருக்குன்னு அந்த கரண்ட மகுடம். பத்மம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் அந்த முருகன்லேயே எடுத்து சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த கிரீட மகடத்துக்கு ஒவ்வொரு ஸ்லோகமும் அவ்வளோ அருமையாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கவனிக்கிறதில்ல. நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக விட்டுறோம், ஏதோ ஒன்று போடுறோம். அவன் நம்மளுக்கு வந்தது தான் கையில் ட்ராயிங், இப்படி தான் போடுவேன், இப்படி தான் அப்படின்ட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத ஜென்மங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு போடுவாங்க. என்ன, அதே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது.
சரியா? அதுக்குன்ட்டு ஒரு விதிமுறை, ஒரு கட்டமைப்பு, கோட்பாடு எல்லாமே இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த அமைப்பு இலக்கணம்ன்றது கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. ஏன்னா இதில் அடுத்தவங்கள குறை சொல்லியோ இல்லை யாரையும் குறை சொல்லியோ நான் பெரியவனாகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். அதனால் கையை வச்சு மறைச்சிட்டு போடுறேன்னு இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்து பழகினது இப்படி தான் போட்டு பழக்கம். என்ன யாரும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த ட்ராயிங்ஸ்லாம் இப்படி தான் வரையணும், இப்படி தான் போடணும், இப்படி தான்ட்டு எனக்கு யாரும் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்ததில்ல. இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொடுத்ததில்ல. அதனால் நானாக பழகி நானாக இதுவாகி என்னால் முடிஞ்சதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு. புரியுதா? அன்றைக்கி போட்ட புருஷ மிருகம் கூட கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மேலே தான் வச்சு போட்டுட்ருக்கேன். இப்போ ஸ்தனம் போட்டிருக்கேன். சும்மா இன்னும் ஸ்தனம் 3/4 பாகம்தான். அந்த 3/4 பாகன்றது அதை அப்படியே கற்காவே அடிச்சிருப்பேன். 3/4 பாகன்றது சைடு அளவு. அந்த மூக்குலேருந்து எவ்வளோ வெளில வரணுன்றது கூட அந்த கோடு போட்டால் நம்மளுக்கு கிடச்சிரும். புரியுதா இல்லையா? நாசி, அந்த நாசிலேருந்து எவ்வளோ வரணுன்ட்டு இந்த விரலை எடுத்துடுறேன். அந்த கையை எடுக்கிறேன். கை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு கருக்கு மாதிரியே அடிச்சிருப்பேன். அது ஸ்தனமாகவும் இருக்க தேவையில்ல, எதுவும் இருக்க தேவையில்ல. நம்மளுக்கு தேவை அந்த ஃபேஸோட இது தான் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். புரியுதா? அதுதான் தவிர வேறு எதுவும் இல்லை. சும்மா நமக்கு இருக்கிறதுலாம் இடத்துலலாம் கற்கெலாம் நிரப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இது அந்த ஷோல்ட்ரு, அம்பாளோட ஷோல்ட்ரு. இது அம்பாள் எந்த அம்பாள் வேணாலும் வச்சுக்கலாம். பார்வதின்னு கூட வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். எந்த ஒரு படிமங்களுக்கும் அந்த சைடு ஃபேஸுன்றது இப்படித்தான் அமையணும், இவ்வளோ தான் அமைப்பிலக்கணம் அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரியணும். இல்லைன்னா அது ஒரு வித்தியாசமாகிடும். இப்போ நான் போட்டு வரேன். இப்போ இந்த கையை எடுக்கிறேன், இப்போ திருப்பி எடுக்கிறேன் அந்த கையை. அது நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். வரைபடத்தில் கூட வரையும்போது அந்த படங்கள் கூட பேசணும். நம்ம கூட அது எழுத்து மொழியில் இல்லாமல் அதான் எப்படி பார்க்குது. அந்த கண் வைக்கிறோம்ல, அந்த கண், அதான் அந்த மாதிரி அந்த கண்ணோட பார்வை எங்கே இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அது வரைக்கும் பார்த்தீங்களா, சொன்னல ஏற்கனவே போட்ட வீடியோ புருஷ மிருகம் அது பின்னாடி இருக்குது. ஏன்னா எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வேறு நடத்திட்டுருக்கேன். ஆன்லைன் கிளாஸில் அதுவும் இல்லாமல் எக்கச்சக்கமான பேப்பர்கள்லாம் அதில் ஒட்டியிருக்கு. அதெல்லாம் எடுக்க முடியல. அதனால் அப்படியே அதை வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை மாற்றிருப்பேன். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃபேஸு, அந்த அம்பாளோட ஃபேஸு. மகரம் 1 2 3 பின்பக்கமும் மகரம் வரும், 4 பக்கமும் மகரம் வரும். மகர பூரிமம். சரியா? என்ன டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்காதீங்க. அவங்க வீட்டில் ஏதோ துணி துவைக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது கான்செப்ட் மட்டும்தான். அந்த மேலே இருக்க பூவை போட்டு வரேன். அப்படியே போட்டு அப்படியே இப்போ
அந்த முடியெல்லாம் காட்டுறேன். அதாவது உஷ்ணீஷியம்ன்றாங்கள்ல, உஷ்ணீஷியம் எப்படி கரையுது அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு ஓவல் டைப்பில் வந்து அந்த மூக்குலேருந்து ஒரு ஓவல் டைப் எடுத்தீங்கன்னாக்கா அந்த பின்னம் பிடரி இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமேலு இதே வந்து என்ன சொல்ல வர, அனாட்டமியில் வந்து ரவுண்டில் போட்டுருவாங்க. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஓவல் டைப்பில் போகும். அந்த ஓவல் டைப்பில் போனால் தான் வந்து அந்த பிடரி, அந்த முடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக அமையும், இல்லைன்னா அமையாது. அதுக்காக தான் அமைப்பிலக்கணம் அது முக்கியமானது. அதை நம்ம கவனிக்கணும். கவனித்து கவனமாக போட்டால் தான் வந்து அந்த அமைப்பிலக்கணம் கிடைக்கும், லக்ஷணம் கிடைக்கும் இல்லையா? அதை பார்க்கணும். இந்த போட்டு வரேன் தொங்கு மாலைகள் அப்படின்ட்டு இந்த பத்மபூரியமத்தில் இந்த பக்கமும் போடுவேன். இதே சின்னதாக கூட போட்டுடலாம். ஏன்னா அவங்களுக்கு வரலைனாக்கா ஷார்ட்டாக போட்டுடுறாங்க. அது எவ்வளோ தூரம் தொங்கணும், எவ்வளோ இருக்குது, அதுக்குன்னு ஒரு அளவினங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அளவினங்கள் எல்லாத்துலேயுமே எழுதி வச்சுட்டு போயிருக்காப்புல. இவ்வளோ தான் வரணும், இவ்வளோ தான் இருக்கணும், இது தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இது யாரும் சொல்லித்தரதும் கிடையாது. அதுதான் உண்மை. கவனிக்கிறது கிடையாதுன்னு இல்லை, சொல்லித்தரது கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதான் சொல்லி தருவாங்க. அதுதான் அங்கே மேட்ரு. என்ன பண்ணுறது? என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ போட்டு வரேன். ரொம்ப நாளாச்சு வீடியோக்கள்லாம் போட்டு ரொம்ப நாளாச்சு. எனக்கு எக்கச்சக்கமான வேலைகள், அது இது எல்லா ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. அதனால தான் இதெல்லாம் நான் போட்டு வரேன். இல்லைன்னா நான் சுரசாரமாக போட மாட்டேன். டக்குன்னு நெத்தியில் திலகங்கிட்டு இருப்பேன், ஒட்டு வச்சுருப்பேன். என்ன அவ்வளவும் காமிச்சிருப்பேன். இதில் அந்த பத்மம் காமிச்சிருப்பேன். பத்ம இதழ்கள் கூட லைட்டாக விடுபட்டிருக்கும். அது லாஸ்ட்டில் வேணால் எடுத்து போடுறேன். அது ஒரு ஃபோட்டோவை எடுத்து போடுறேன். இதே வந்து ட்ரையாங்கிளில் திரும்பினா எப்படி இருக்கும் முகன்றதை கூட நான் போட்டிருக்கேன். இது சிற்பியும் வரைஞ்சிருக்காரு. பட் அவர் எந்த விதமான அளவும் யூஸ் பண்ணவே இல்லை. என்ன, அவரது அளவீனம் கிடையாது, நம்மளது அளவு, சிற்பசாஸ்திர அளவு. அவர் பார்க்குறத கண்ணில் என்ன பார்க்குறாரோ அப்படியே போடக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு. அதில் அளவு இருக்கோ இல்லையோ, பட் அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது, ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதில் பெருசாக இருக்கும் லைனிங்லாம். அவரை நான் குறை சொல்ல, சிற்பின்றது சிற்பி தான். அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்டிஸ்ட். சரியா? அது மாதிரி இதுக்கே இவ்வளோ டைம் எடுக்குது இங்க் பண்ணுறதுக்கே. இப்போ நான் பென்சிலில் போட்டு இதை திருப்பி இங்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கணுன்னா உங்களுக்கு அந்த பொறுமை இருக்காது. சரியா? அதனால தான் பென்சிலில் போட்டதை எரேசர் பண்ணிட்டேன். எரேசர் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு இங்க் பண்ணுறேன். இப்போ அது மேலே தான் இங்க் பண்ணுறேன். எந்த ஒரு லைனும் மாறல. புதுசாக பின்னாடி சிரஸ்தக்கரம் காமிச்சிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. சரியா? இந்த பிடரி முடியை கொஞ்சம் காமிப்பேன். இந்த கருக்கு எக்ஸ்ட்ராலாம் அப்படியே இது கொஞ்சம் காமிச்சிருப்பேன். என்ன ஒன்று, லாஸ்ட்டில் எல்லா பக்கமும் ஷேடு வச்சுட்டு
இந்த படத்தோட அவுட்புட் வெளில வரணுன்றதுக்காக ஷேடோ வச்சுருப்பேன். இப்போ எதுக்காக அழிக்கிறேன்னாக்கா எரேசர்லாம் இருந்துச்சுல்ல கிளியராக அழிச்சிடுறேன். எரேசர்லேயே 2 எரேசர் இருக்குது. ஒன்று வந்து மைனூட்டாக அழிக்கிற எரேசர் இருக்குது, அதாக இருக்குது பாருங்கள். அந்த ஷேடோ வைக்கிற பாருங்கள். இதை அப்படியே வச்சு பிளெண்டர் பேப்பர்னு இருக்குது, அந்த பிளெண்டர் ரோலர்னு, அதில் அப்படியே கரைச்சிட்டு அப்படியே கரையும். எதுக்காகனா இப்போ அந்த இமேஜ் வந்து ஒரு புடைப்புச்சிற்பம் மாதிரி வெளியில் நம்மளுக்கு தெரியுது இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஷேடோ வச்சது. இந்த இருக்குது பாருங்கள், அதான் அதுதான் இப்போ அது கரைச்சி கொடுக்குது பாருங்கள். எங்கெங்கே கரைக்கணுமோ அங்கங்கே கரைக்குது. தாடையில் கூட வச்சுருப்பேன், தாடை கன்னம். இந்த கன்னத்துலலாம் நான் கோடு போடல. என்ன இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே எங்கெங்கே சுருள் வருதோ அந்த இடத்துல டார்க் வச்சுட்டு சும்மா அப்படியே லைட்டாக வச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கலாம், சுள்ளுன்னு தெரியும். இது பெயிண்டிங் மெத்தடு, புரியுதா இல்லையா? ஆக்சுவலாக ஷேடோ வைக்க தெரியுதுனாக்கா அவங்களுக்கு பெயிண்டிங் பற்றி தெரிஞ்சாகணும். அதோ வைக்கிறல கன்னத்தில். எங்கே எவ்வளோ டார்க்னஸ் வைக்கணும், எங்கே எவ்வளோ இது வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா அது நம்மளுக்கு எளிமையாகும். சரியா? அதுதான், வேறு எதுவும் இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ண முடிஞ்சவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். இன்னும் என்னையும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். என்கிட்ட இருக்க திறமைகள்லாம் வெளில வரும். எந்தெந்த ஆங்கிளில் கூட எப்படி வேணாலும் போடலாம். சரியா? இந்த ஆங்கிள் தான் இல்லை, எந்த ஆங்கிளில் கூட போடுவேன். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, இது வந்து எனக்கு கை வந்த கலை. அதனால் ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட்டு. இது மாதிரி தான் நான் கருங்கல்லாக இருந்தாலும் சரி, சிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே பாவிக்கிறது இது தான், வேறு எதுவுமே கிடையாது. சரியா? மரத்தில் என்னன்னா வாகு பார்த்து அடிக்கிறோம். என்ன கருங்கல்ல என்னன்னாக்கா அந்த ரேகையை பார்த்து எங்கே உடையும், எங்கே இருக்குது, எங்கே ஓட்டை இருக்குது அப்படின்றது அதை பார்த்து அடிக்கிறோம். என்ன சிமெண்ட்டாக இருந்தால் ஒட்டி எடுத்து இது பண்ணிடுறோம். இது மெட்டலாக இருந்தால் மெழுகில் நம்ம பிடிக்கும்போது என்றைக்குமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க. ஃப்ரண்ட்டு முகம் செஞ்ச பிறகு சைடில் பாருங்கள். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபேஸ் வந்து அழகாக இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. இது யாராலையும் மாற்றவும் முடியாது, யாரையும் ஒன்றும் சொல்லவும் முடியாது. இதுதான் உண்மை. என்ன சைடு ஃபேஸ் வந்து அழகாக இருந்துச்சுனாக்க உங்களுக்கு அங்கே ஃப்ரண்ட்டு கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த சைடு ஃபேஸ் தான் முக்கியம். என்ன அதுதான். எடுத்து வர அந்த பேனாவில் போடுறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. சும்மா அப்படியே ஒரு அந்த டார்க் கொஞ்சம் இது இழுத்துருப்பேன், வேறு எதுவும் இல்லை.
டார்க்காக குறைச்சிட்டு அப்படியே இது பண்ணியிருப்பேன். அதனால தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, பாருங்கள். பிடிச்சிருக்கவங்க எல்லாம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். பார்த்துட்டு அடுத்த வீடியோக்கள் நான் வரும். நாஸ்டில் வேறு போடணுன்ட்ருக்காப்புல எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க. ஒன்று ஒன்றா போடுறேன், ஒன்று ஒன்றா பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. சரியா? என் பேர் எழுதுகிறேன். எப்போதும் யூஸ்வலாக எழுதுறது தான், வேறு எதுவும் இல்லை. தற்பெருமைக்காக எழுதுறதில்ல. யார் வரைஞ்சா என்ன ஏதுன்னு நாளைக்கு நான் செத்தாலும் பூ மணக்கணும்ல. மனித வாழ்க்கைன்றதே ஒரு பூ மாதிரி தான். ஒரு நாள் பூக்கும், மறுநாள் சாயங்காலத்துக்குள்ளே உதிர்ந்துடும். அதோட லைஃப் அவ்வளோதான். அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையும். இது அந்த என் பேர் எழுதுனது கூட செங்காந்தல் மலர் போல்